ஓம் கம் கணபதே நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரையும் சரிசமமாக பாவிக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் எல்லோருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல கோட்பாடுகள் உள்ள துளாராசி நேயர்களே, அன்பு வணக்கம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி மண்டலத்திலிருந்து ராகு பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி மண்டலத்திற்குள் பிரவேசிக்கிறார். அதே நேரம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியாராசி மண்டலத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசி மண்டலத்திற்குள் கேது பகவான் பிரவேசிக்கிறார். மிக அற்புதமான பயிற்சிகள் இப்பொழுது நடைபெறப் போகிறது. வாழ்வில் ஒரு முக்கியமான தருணம், வாழ்க்கையில் வெற்றிகள் குவியக்கூடிய தருணம். உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கவிருக்கக்கூடிய தசைகள், புத்திகள், அந்தர தசைகள் அருமையாக இருக்கும் பட்சத்தில், அதே நேரத்தில் ராகு பகவான் கேது பகவானினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பட்சத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்க போகிறது. முதல் விஷயம், இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானை பற்றி நாம் பார்ப்போம். பல விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள், பல விஷயங்களில் மாற்றம் செய்தீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் வண்ணம் அமையப்பெற வேண்டும் என்ற விஷயங்கள், அதேபோல் அவ்வளவு சோபிக்காத திருமண வாழ்க்கை அல்லது அவ்வளவு சோபிக்காத காதல் வாழ்க்கை, காதலில் ஏற்பட்ட சில காரசார விவாதங்கள் அல்லது திருமண வாழ்வில் எதிராளிகளுடன் ஏற்பட்ட ஒரு காரசாரமான விவாதங்கள், இவையெல்லாம் தணிந்து வாழ்வில் அன்பும் காதலும் மலரக்கூடிய நேரம். பல இடங்களில் கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனைகள், காதலில் நம்பி ஏமாந்தது, குடும்ப வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை அமைய போகிறது. இப்போ அயல் நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியா தவிர்த்து அயல் நாட்டில் இருக்கிறவங்க சிலர் இந்த லாட்ரி, அதே நேரத்தில் கேசினோ, இது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு அற்புதமான நேரம். திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பேச்சு மிக அருமையாக இருக்கும். எப்படி யார்கிட்டக்க எந்த வேலையை வாங்கலான்னு தெரிஞ்சு அப்படி அவங்க கிட்டக்க அந்த வேலையை வாங்குவீங்க. உங்கள் எதிராளிங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். லாபங்களே இல்லாத இருந்த உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஏற்பட்ட நஷ்டங்கள், அதற்கான பரிகாரங்கள் கிடைக்கும். 5ஆம் இடத்து ராகு பகவான் வளர்ச்சியை கொடுக்கும். அதே பட்சத்தில் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். 11ஆம் இடத்திற்கு போகக்கூடிய கேது பகவான் இருக்கிறாரே, அவரால் உங்களுக்கு லாபங்கள் தான் அதிகரிக்க போகுது. அந்த லாபங்கள் உடனுக்குடன் கிடைக்குமா அப்படின்னா, இந்த கேது பகவான் மட்டும் எப்படின்னா பேங்க் மாதிரி. நீங்கள் என்ன போட்டாலும் டெபாசிட்லாம் பண்ணுறது அந்த லாக்கருக்குள்ளே இருக்கும். நம்பர் மட்டும்தான் தெரியும், பணம் உங்கள் கையிலேயே தெரியாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுற மாதிரி இந்த புண்ணியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த நேரத்தில், உங்களுடைய கஷ்டகாலத்தில் கேது பகவான் கண்டிப்பாக உதவுவார். கணவன் மனைவியுடைய இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கேது பகவான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார். எப்படி அப்படின்னா, இந்த 11ஆம் இடம் சொல்கிறது அப்போ கிலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அல்லது ஹிந்தி வார்த்தைன்னு வச்சுக்கிட்டா கூட, அப்போ அப்படின்னா கிலம் அப்படின்னா அந்த வெட்டுதல், அப்போ கிலம் அப்படின்னா பாதியை வெட்டி பாதியை தருதல். இந்த அப்போ கிலஸ்தானத்தில் கேது பகவான் வர்றதுனால உங்களுக்கு 100 ரூபா வருது அப்படின்னா பாதியை வெட்டி அவர் வச்சுக்குவார், 50 ரூபாயை உங்களுக்கு கொடுத்துருவார். சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா, பாதி சந்தோஷம் அவர்கிட்ட இருக்கும், பாதி சந்தோஷம் உங்கள்கிட்ட வரும். இந்த சேர்த்து வைக்கிறது இது. என்னடா வரலையா அப்படின்னு நினைக்காதீங்க, வரும். இப்போதைக்கு அது சேர்ந்துருக்கு, பேங்க்கில் சேர்ந்துருக்கு.
அப்போது நீங்கள் செய்யக்கூடிய நல்வினைகள், அதாவது இப்போது பாக்கிகள் எல்லாம் கேது பகவானால் பூர்த்தியாகும். அதே நேரம் ராகு பகவானால் நீங்கள் பெற்ற பிரச்சனைகள் அல்லது நீங்கள் பெற்ற விஷயங்கள், நீங்கள் அடுத்தவங்ககிட்டேருந்து வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் தராமல் ஏமாற்றிருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ராகு பகவான் காமிச்சு கொடுத்துருவார். இந்த நன்மைகளை எல்லாம் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறோம், இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு எவ்வாறு வந்து சேரப்போகிறது, அல்லது இந்த நன்மைகளால் நாம் எவ்வாறு பயனடைய வேண்டும் அல்லது பயன் அடைவோமா என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? சுய ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் எங்கே இருக்கிறார்கள், இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, ராகு பகவானுடைய தசாபுத்தி அந்தரகாலங்கள் இருக்கிறதா அல்லது கேது பகவானுடைய தசாபுத்தி அந்தரகாலங்கள் இருக்கிறதா, ராகு கேதுவிற்கான பயிற்சிகள் நாம் செய்ய வேண்டுமா, அவ்வாறு நாம் செய்யும் பட்சத்தில் எங்கே என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருந்தே ஜபம் பண்ணலாம். அதே நேரத்தில் கோவில்களுக்கு சென்று வரலாம். யார் சென்று வரலாம்? சிலர் ஹோமங்கள் செய்யலாம். ராகு பகவானுடைய ஹோமங்கள், கேது பகவானுடைய ஹோமங்கள், அதே நேரத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய ஹோமங்கள், அல்லது இந்த ஹோமங்கள் ஜபங்கள் கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று வருதல், இதை யார் செய்ய வேண்டும்? இதை எவ்வாறு நிர்ணயிப்பது? சுய ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் எங்கே இருக்கிறாங்களோ அதை வைத்து நிர்ணயிக்க வேண்டும். இந்த பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு ஷேடோ பிளானட். அப்போ இந்த ஷேடோ பிளானட் அப்படின்னா மறைந்திருந்து வேலை செய்யும், கண்ணுக்கு தெரியாது, மறைந்திருந்து வேலை செய்யும். ஆனால் எல்லா கிரகங்களையும் விட எல்லா கிரகத்திலும் இருக்கக்கூடிய ஒளியை பெற்று, எல்லா கிரகத்திலும் இருக்கக்கூடிய வலிமையை பெற்று அவை வேலை செய்யும். இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சகலவிதமான சௌக்கியங்களையும் கொடுக்க போகிறது. துளாராசி நேயர்களே, நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தவரை இறை நம்பிக்கையோடு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் சரியான முறையில் நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.